சந்தோஷம். மிக பிரபலமான பளு தூக்கும் வீரர் அவர். அவர் தினந்தோறும் அதற்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். நண்பர்கள் அவர்களை கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டே இருந்தார்கள். இவருக்கு வலி தாங்க முடியவில்லை. உடனே அவர் என்ன செய்கின்றார் என்றால், அந்த நண்பர்களை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். உடனே இதை பற்றி தன் குருவிடம் சொல்வதற்கு, குருவே, நான் பளு தூக்குவதில் தினந்தோறும் சிறப்பாக பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். சிலர் என்னை கீழியும் கிண்டலுமாக செய்து மிகவும் அவமானப்படுத்துகிறார்கள். அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னாராம். உடனே குரு சொன்னாராம், இதுவரை நீங்கள் பளு தூக்குகிறேன் என்று என்னிடம் பொய் சொல்லியிருக்கிறாய். நீ பளு தூக்கவில்லை என்றோட, இல்லை குருவை, சரியாக தான் தூக்கினேன். அந்த பளுவை தூக்கும் நீ இந்த வலியை ஏன் தூக்க முடியவில்லை? அந்த அவமானங்கள் ஏன் உன்னால் தாங்கி விடவில்லை? பளுவை விட மோசமானதை என்ன? அந்த வலிகளையும் அவமானமும் தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பளுவை விட வலிமை பெற முடியும் என்று சொல்லி அனுப்பினாராம். ஆம் நண்பர்களே, சில நேரம் நமக்கு கிடைக்கும் அந்த அவமானங்களையும் தோல்விகளையும் நீங்கள் அந்த பாரங்களை ஏற்றுக்கொண்டால் மிக பெரிய வலிமை பெற முடியும் என்று சொல்லி அனுப்பினாராம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.